ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் வித் ராகவி. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம வந்து லைக் கண்டினியூஸா காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர், அதாவது கிளாஸ் 11 என்சிஆர்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர் தான் ஒன் பை ஒன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அப்படின்ற பேசிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணோம். அதை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம், ஸோ எதை நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்லாம் சொல்றோம், ஸோ அதுக்கு பேஸ்டா 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா அது நம்ம எப்படி ஆட் பண்றோம் அண்ட் அது பேஸ்டா ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி டிஃபரன்ஸ், லைக் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைக் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி மல்டிபிள் பண்றது, லைக் மல்டிபிளிகேஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி மல்டிபிள் பண்றது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், Z1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிறேன். ஓகே, Z1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிறேன். அப்ப அதை நான் என்னன்னு ரெப்ரசென்ட் பண்றேன், A பிளஸ் IB அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி Z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா C பிளஸ் ID அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, சோ இப்போ என்ன அப்படின்னா Z1ஐயும் Z2ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். பிகாஸ் நான் எப்படி மல்டிபிள் பண்றது அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். அப்ப Z1 Z2 இந்த ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்றேன். Z1 என்ன இருக்கு, A பிளஸ் IB இருக்கு. அண்ட் Z2 என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா C பிளஸ் ID அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நார்மலா மல்டிபிள் பண்றோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மோட மல்டிபிள் பண்ணுவோம். அப்புறம் ஏவையும் ஐடியையும் மல்டிபிள் பண்ணணும். அடுத்து ஐபியையும் சியையும் மல்டிபிள் பண்ணணும். ஐபியையும் ஐடியையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ எழுதலாம். அப்ப ஏ இன்டூ சி, ஓகே, பிளஸ் ஐ இருக்கு, அப்புறம் ஏ இன்டூ டி. அண்ட் அதே மாதிரி ஐபியோட மல்டிபிள் பண்ணல ஐ இன்டூ பிசி பிளஸ் ஐ இன்டூ ஐ வந்து ஐ ஸ்கொயர். ஓகே, அப்ப நம்மளுக்கு என்ன வரும் இந்த இடத்துல, ஐ ஸ்கொயர் இன்டூ பி டி. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்ப ஏசி அப்படியே நம்மளுக்கு வந்துடும், பிளஸ் ஐஏடி அப்படியே இருக்கட்டும், பிளஸ் ஐபிசி அப்படியே இருக்கட்டும். இப்ப ஐ ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியும்ல. ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு -1. ஓகே, ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு -1. சோ அப்ப ஐ ஸ்கொயருக்கு பதிலா -1 போடுறோம். இங்க நம்ம பிடியை அப்படியே பிடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அப்ப நம்மளுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குங்க, ஏசி பிளஸ் ஐஏடி பிளஸ் ஐபிசி மைனஸ் பிடி. இப்ப நம்ம நார்மலா காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி இருந்திருப்போம், லைக் ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, அப்ப இங்க ஏசி இங்க மைனஸ் பிடி இருக்கு. ஸோ ரியல் பார்ட் என்னது ஏசி மைனஸ் பிடி. அதுக்கப்புறம் நம்ம இமேஜினரி பார்ட் எழுதுவோம். அப்ப ஐ இன்டூ ஏடி பிளஸ் பிசி. ஓகே, ஸோ அப்ப Z1 Z2 நம்மளுக்கு என்னது ஏசி மைனஸ் பிடி பிளஸ் ஏடி பிளஸ் பிசி. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், லைக் ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்தாங்கன்னா மல்டிபிள் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு கொஸ்டின் லைக் ஏ பிளஸ் ஐபி அப்படின்னு நான் ஜென்ரலா கொடுக்காம ஒரு நம்பர்ல கொடுக்குறேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எப்படி மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, so yes, in the question எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 தரேன். 3 plus 5i into 2 plus 6i. ஸோ இதைத்தான் நம்ம இப்ப மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா, ஸோ எப்படி பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு நம்மளுக்கு, 3 plus 5i 2 plus 6i இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணணும், இதுல 1 by 1 நம்ம எடுத்துக்கலாம். 3ஐயும் 2ஐயும் முதல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்ப 3 2s நம்மளுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6. தென் இந்த 2 டேர்ம் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 6 3s 18. அப்ப ஐ இருக்கு 18i பிளஸ், ஸோ 5ஐயோட மல்டிபிள் பண்ணலாம். 5i இன்ட்டு 2 வந்து 10i பிளஸ் 5 6 30. ஸோ 30i ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா which is equals to
இப்ப நம்ம எழுதலாம் 6 அப்படியே வச்சுக்கலாம். 18i plus 10i எவ்வளவு நம்மளுக்கு? 18 plus 10 வந்து 28. So 28i plus 30. I ஸ்கொயரோட வேல்யூ என்னது நம்மளுக்கு நல்லா தெரியும். -1 அப்படின்றது I ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே. ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? 6 plus 28i 30 into -1 வந்து -30. அப்ப 6 minus 30 எவ்வளவு? -24 plus 28i. யாரும் 24 -24 28 சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இமேஜினரி பார்ட் 28 ஓட ஐ இருக்கிறதுனால இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட். ஸோ நம்ம இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலா இப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா -24 plus 28i. ஸோ இது நீங்க இப்படியும் எழுதலாம் ஆர் -24 plus i28 அப்படின்னு எழுதலாம். ஸோ எப்படி உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க அதே மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ எஸ் இப்படிதான் ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப நம்ம மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ 1 by 1 பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் லா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா க்ளோஷர் லா. ஓகே. ஸோ இப்போ க்ளோஷர் லானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப க்ளோஷர் லானா இப்பதான் உங்களுக்கு நான் வந்து மல்டிபிள் பண்ணி காமிச்சேன். ஓகே. ஸோ க்ளோஷர் லா என்னது? இப்ப நான் ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன். Z1 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன்னா a plus ib இருக்கு. Z2ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன். c plus id இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்றேன். Z1 Z2 நான் மல்டிபிள் பண்ணா எனக்கு கிடைக்கிறதும் அகெயின் காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னா க்ளோஷர்ல வந்து மல்டிப்ளிகேஷன்ல லைக் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மல்டிப்ளிகேஷன்ல நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி Z1 into Z2 இப்பதானே கண்டுபிடிச்சோம். ஸோ கண்டுபிடிச்சப்ப நம்மளுக்கு என்ன வந்துச்சு? A plus IP-யும் C plus ID-யும் மல்டிபிள் பண்றப்ப என்ன வந்துச்சு நம்மளுக்கு? லைக் வேணா அகெயின் செஞ்சு காமிக்கிறேன். A plus IB-யையும் C plus ID-யும் இப்பதான் நம்ம எப்படி வந்து 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ AC plus IAD அதே மாதிரி பிளஸ் இதை மல்டிபிள் பண்ணா IBC பிளஸ் I ஸ்கொயர் BD. இப்பதான் நம்ம செஞ்சோம் இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ AC மைனஸ் BD ஏன்னா I ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப ஏசியும் பிடியும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். ஐயை காமனா வெளியே எடுக்கிறோம் இமேஜினரி பார்ட்டுக்கு. ஸோ AD பிளஸ் BC. ஸோ பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது A பிளஸ் IB. அதே மாதிரி இது C பிளஸ் ID. எனக்கு கிடைச்சது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? A பிளஸ் ஐபின்ற ஃபார்மேட். ஏன்ற இடத்துல AC மைனஸ் பிடின்னு இருக்கு. பின்ற இடத்துல AD பிளஸ் BC அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஆப்வியஸா நான் Z1 into Z2 லைக் Z1 Z2வையும் நான் மல்டிபிள் பண்றப்ப எனக்கு என்னதான் கிடைச்சிருக்கு? அகெயின் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப இதுபடி நான் என்ன சொல்லிடலாம்? க்ளோஷர்ல சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு கிளியரா புரியுதா? ஸோ எப்படி நீங்க அடிஷனுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்களோ சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கோ அதே தான் நம்மளுக்கு மல்டிபிளிகேஷனுக்கும் வரும். ஓகே. ஸோ லைக் இப்ப வந்து அடிஷன் நம்ம எல்லாமே 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் மல்டிபிளிகேஷனுக்கு இருக்கும். நம்ம 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் அப்படின்னா எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி லைக் காமுடேட்டிவ் லான்றது என்ன நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும்? எஸ். சோ அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப நம்ம ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதே மாதிரி எடுத்துக்கிறோம். Z1 அப்படின்றது A பிளஸ் ஐபின்னே எடுத்துக்கிறேன். அண்ட் Z2 அப்படின்றது நான் C பிளஸ் ஐடினே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? இப்ப நான் Z1 into Z2 இந்த ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்றதும் இதையே நான் Z2 ஃபர்ஸ்ட் வச்சுட்டு Z1ஓட மல்டிபிள் பண்றதும் எனக்கு சேமா இருக்கணும். லைக் அடிஷனுக்கு என்ன பார்த்தோம்? Z1 பிளஸ் Z2 வந்து Z2 பிளஸ் Z1க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஆர்டர் சேஞ்ச் பண்ணி நம்ம இந்த ஆபரேஷன் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு எப்படிதான் இருக்கும்? அது ரெண்டு சைடுமே சேமா தான் இருக்கும் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுதான் காமுடேட்டிவ் லா. ஓகே. ஸோ ஆல்ரெடி Z1 டாட் Z2 இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்துச்சு? AC மைனஸ் BD பிளஸ் I இன்டூ AD பிளஸ் BC அப்படின்னு வந்துருது. இப்ப நம்ம Z2 into Z1 என்ன கிடைக்குது அப்படின்னு வேணா நம்ம செக் பண்ணலாம். ஓகே. ஸோ Z2 into Z1. Z2 என்னது? C பிளஸ் ID. Z1 என்னது? A பிளஸ் IB. டைரக்டா இதான் ப்ராப்பர்ட்டி. நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சிடும்.
ஸோ நீங்க யூஸ்வலா ஹோல் நம்பர்ஸ்க்கு அண்ட் இன்டீஜர்ஸ்க்கு இதெல்லாம் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே தான் நம்ம எக்ஸ்டெண்டடா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பார்க்குறோம். ஸோ மல்டிபிள் பண்ண சிஏன்றது ஏசின்னு எழுதிக்கலாம். பிளஸ் இதோட நம்ம இந்த டேர்ம் சியோட மல்டிபிள் பண்ணல ஐபிசி அண்ட் இங்கே நம்ம பண்ணல ஐஏடி பிளஸ் ஐ ஸ்கொயர் பிடி. ஓகே, ஸோ இப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? நெக்ஸ்ட் ஏசி plus IBC plus IAD minus I square ஓட வேல்யூ தான் minus 1ல, so plus into minus minus, so minus BD அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலா என்ன வரும்? அப்ப அகெயின் ஏசி மைனஸ் பிடி, ரியல் பார்ட் எல்லாத்தையும் ஒன்னா எழுதுறேன் அண்ட் இமேஜினரி பார்ட்ல ஐஏ காமனா எடுத்துட்டோம்னா பிசி பிளஸ் ஏடி ஆர் ஏடி பிளஸ் பிசி. Z1 into Z2 என்ன இருக்குதோ அதே தான் Z2 into Z1க்கு கிடைச்சிருக்கு. So which means நம்ம என்ன சொல்லிடலாம் ஈஸியா? Z1 dot Z2 which is equal to Z2 dot Z1. இதுதான் நம்மளுக்கு காமுடேட்டிவ் லா. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால காமுடேட்டிவ் லாவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு காமுடேட்டிவ் லா கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் லா. ஸோ இப்பதான் நம்ம காமுடேட்டிவ் பார்த்தோம். அசோசியேட்டிவ் லானா என்னது? காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்க போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ அப்ப நான் வந்து டைரக்டா என்ன கண்டிஷன் சொல்லிடுறேன். Z1 into Z2 into Z3. ஓகே, அதாவது நான் ஃபர்ஸ்ட் Z1 Z2 மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் Z3 யோட மல்டிபிள் பண்றது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா Z1 Z2 பண்ணாம Z2வையும் Z3யையும் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் Z1ஓட மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல் இருக்கும். ஸோ இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அசோசியேட்டிவ் லாவுமே வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிறீங்க? Z1 வந்து A பிளஸ் IB அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. Z2 வந்து C பிளஸ் ID அப்படின்னு எடுத்துக்கோங்க. Z3 வந்து E பிளஸ் IF எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்ல மல்டிபிள் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் வெளியே இருக்கிறதோட மல்டிபிள் பண்ணுங்க. இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அசோசியேட்டிவ் லா வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ எஸ் இது அசோசியேட்டிவ் லா. ஆல்ரெடி நீங்க அடிஷன்ல படிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டினா என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டினா என்னது? இப்ப நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட நான் இப்ப என்ன மல்டிபிள் பண்றனோ எனக்கு வர ஆன்சரும் அகெயின் அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரணும். ஓகே, ஸோ இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியோட ரூல். அது எந்த ஆர்டர்ல பண்ணாலும் பரவாயில்ல, அந்த ஐடென்டிட்டியோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸோ அது எந்த ஆர்டர்ல இருந்தாலும் ஓகே. அப்ப அது என்னவா இருக்கும் அந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி? ஸோ ஒரு நம்பரை நான் அந்த ஐடென்டிட்டியோட மல்டிபிள் பண்ணா எனக்கு அதே தான் கிடைக்கணும்னா ஆப்வியஸா நம்மளுக்கு நார்மல் லைக் நம்ம என்ன சொல்றது, இப்போ ஹோல் நம்பர் எடுத்தோம்னா 1 அப்படின்றத சொல்லியிருப்பீங்க. ஸோ இங்கேயும் அதே தான். அந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இங்க என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 1 அப்படின்றதுதான். இதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 1 பிளஸ் 0 எழுதிக்கலாம், இல்ல 1 பிளஸ் I0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 0 into I 0 தானே. ஸோ அகைன் நம்மளுக்கு 1 அப்படின்றதுதான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது? 1 அப்படின்றதோட வேல்யூ தான். ஓகே, அப்ப மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பிளஸ் 0. ஸோ அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லைக் இசட்டை வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா A பிளஸ் IBன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, A பிளஸ் IBன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட நீங்க மல்டிபிள் பண்ணி பாருங்க. Z into 1 அப்படின்னா என்ன வரும்? A பிளஸ் IB into 1 பிளஸ் 0. ஸோ அகைன் எனக்கு சேம் இதே தான் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. A into 1 என்னது? A and A into 0 என்னது? 0 தான். ஓகே, IB into 1 வந்து IB and IB into 0. anything into 0 obviously நமக்கு என்னவா இருக்கும்? 0 தான் வரப்போகுது. அப்ப அகைன் எனக்கு என்ன கிடைக்குது? A plus IB. ஸோ இது எனக்கு Z அப்படின்றது தான். நான் ஏன்னா Z தானே A plus IBன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஸோ பாத்தீங்கன்னா எனக்கு Z into 1 வந்து Z. இதே நீங்க ஆர்டர் சேஞ்ச் பண்ணி பண்ணாலும் அதே தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்க அது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே,
ஸோ இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மல்டிப்ளிகேஷனுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா 1 + 0i அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்வர்ஸ். ஓகே, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். இப்ப லைக் நான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இன்வர்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறீங்க, அதோட இந்த இன்வர்ஸை நீங்க மல்டிபிள் பண்றப்ப எனக்கு என்னோட மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து கிடைக்கும். அப்ப என்னவா இருக்கும்? இசட்டோட இன்வர்ஸ் என்னது? 1/z. அவ்வளவுதான். ஓகே, அப்பனா z நம்மளுக்கு கேன்சல் ஆகி 1 அப்படின்றது கிடைச்சிடும். கரெக்டா? அதாவது இப்ப z வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? a + ib அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 1/z அப்படின்னா என்னது? 1/a + ib. ஆக்சுவலா நம்மளுக்கு டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடாது. சோ இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கான்ஜுகேட் எடுத்து சால்வ் பண்றது அது உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அது இதோட வேல்யூ என்னன்றதை இல்லாட்டி நான் இப்பயே சொல்றேன். இப்ப இசட்ன்றது நான் a + ib 1/z. அப்ப இது கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 1 + 0i அப்படின்றது 1 அப்படின்றத நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1/z ஓட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப இந்த 1/z ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, சோ z நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? a + ib எடுத்துக்கிறேன். அப்ப 1/z நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க? 1/a + ib. சோ எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம டினோமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பரை அப்படியே நம்ம வச்சிருக்க மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுக்கணும். அதாவது என்ன பண்ணணும்னா a + ibன்றது டினோமினேட்டர்ல இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இமேஜினரியோட சைனை சேஞ்ச் பண்ணிட்டு எழுதணும். அப்ப என்ன வரும்? a - ib. அதே தான் நியூமரேட்டர்லயும் மல்டிபிள் பண்ணணும், டினோமினேட்டர்லயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1 டைம்ஸ் ஆஃப் a - ibன்றது என்னதான் வரும் நம்மளுக்கு? a - ib அப்படின்னே தான் வரப்போகுது. இப்ப கீழே என்ன வரும் நம்மளுக்கு? இப்படி a + ib into a - ib அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகே, எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்? மேல வந்து நம்மளுக்கு a - ib இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை இதை மல்டிபிள் பண்ண a into a என்னது? a². அதாவது a + b a - b. a + b a - b a² - b² எழுதிடலாம். கரெக்டா? அப்ப a² - ib the whole square. சோ இப்ப என்ன வரும் நம்மளுக்கு? a - ib divided by a² - i² b². கரெக்டா? ஏன்னா ib னா i² இருக்கணும், b², ib the whole square இருந்துச்சு. ஓகே, இப்ப எப்படி எழுதலாம்? a - ib divided by a² - i² வேல்யூ -1 and b². சோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துரும்? -1ஐயும் இதையும் நான் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க a - ib divided by a², minus into minus plus, so plus b². ஓகே, சோ இதையுமே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். a - ib இருக்கு, டினோமினேட்டர் சேம் இருக்கு. சோ நீங்க பிரிச்சு எழுதணும்னா இப்படி எழுதிக்கலாம், a/a² + b², ஓகே, minus ib by a² + b². சோ இதுதான் நம்மளுக்கு இந்த 1/z அப்படின்றதோட வேல்யூ. அதாவது இன்வர்ஸ் ஒரு இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கணும்னா நீங்க இதுதான், இந்த ப்ராசஸ் தான். ரொம்ப சிம்பிள். ஒண்ணு டினோமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறப்ப இமேஜினரியோட சைனை சேஞ்ச் பண்ணிட்டு கான்ஜுகேட், அதை நியூமரேட்டர்லையும் டினோமினேட்டர்லையும் மல்டிபிள் பண்ணி அது சிம்பிளிஃபை ஆகிய என்ன வருதோ. இப்ப பாத்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டினோமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது இருந்திருக்காது. சோ இப்படிதான் நம்ம கான்ஜுகேட் எடுத்து கண்டுபிடிக்கிறது. ஓகே, சோ 1/z வேல்யூ இதுதான். இப்ப மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா a + ib செக் பண்ணல, a/a² + b² minus i into b/a² + b² அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம். ஓகே, சோ ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அகைன் நான் இன்வர்ஸோட ரூல் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். இன்வர்ஸோட ரூல் என்னன்னா, நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட நான் எதை மல்டிபிள் பண்றனோ எனக்கு கிடைக்கிறது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியா கிடைக்கணும். அதாவது 1 + 0i கிடைக்கணும். அந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ iz சொல்றப்ப அதோட இன்வர்ஸ் வந்து 1/z.
ஸோ இப்போ நான் இசட் ஏ பிளஸ் ஐபின்னு எடுக்கிறப்ப அப்ப என்னோட இன்வர்ஸ் என்னது இந்த வேல்யூ தான் எனக்கு இன்வர்ஸ் ஆஃப் இசட். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா என்னன்னு உங்களுக்கு கிளியரா தெரியும்ல, பிகாஸ் லைக் அதுல வந்து அடிஷன் ஓவர் மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன் இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ என்ன லான்னு சொல்றேன், நீங்க ஒன்ஸ் வந்து வீட்டுல அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒரு 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்கிறேன். Z1 எடுத்துக்கிறேன். லைக் நீங்களே Z1ன்றது A பிளஸ் ஐபின்னு எடுத்துக்கோங்க. Z2ன்றது C பிளஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் Z3 வந்து E பிளஸ் IF அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Z1 வச்சுட்டு மல்டிபிள் பண்றோம், Z2 Z3 நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா Z1 Z2 மல்டிபிள் பண்ணி எழுதி பிளஸ் Z1 Z3 மல்டிபிள் பண்ணி எழுதுறதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இது ஒரு லா. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆர்டர் சேஞ்ச் பண்ணி இப்ப Z1 Z2 நீங்க ஆட் பண்ணிட்டு Z3 மல்டிபிள் பண்றீங்க அப்படின்னா Z1 Z3 பிளஸ் Z2 Z3க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. நீங்க இதை எடுத்து இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு வர ஆன்சரும் உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும், சேமா இருக்கும். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து மல்டிபிளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ எஸ் அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லைக் மல்டிபிளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை என்னென்னலாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றதுக்கு நம்ம சால்வ் பண்ணியும் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதெல்லாம் உங்களை ட்ரை பண்ணி பார்க்க சொன்னா அதெல்லாம் ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டிவிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி நம்ம டிவைட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஐயோட பவர் நம்மளுக்கு வேற வேற வரையில அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Okay, so thank you. Bye bye.